இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி சொன்னால் இது வந்து ரிஸ்கே இல்லாதது, ரொம்ப ரொம்ப சேஃபானது. அண்ட் இதிலேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வர ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இது வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து இந்த இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்பி நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் உங்களுக்கோ இல்லைனா உங்களோட பசங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கோ யாருக்குனாலும் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா PPF, அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் A to Z என்னென்னலாம் இருக்குது, இதை வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இதில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக இந்த PPF அக்கௌண்ட்டில் எவ்வளோ டைமில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். PPF, அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது வந்து 1968 கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா, ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மணியை சேர்க்குற மாதிரி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அப்புறம் ஒரு சில MNC இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ப்ரைவேட் கம்பெனிலையுமே பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட மந்த்லி சேலரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பிடிச்சி அதை வந்து எண்ட் ஆஃப் அவங்களோட ரிட்டைர்மெண்ட் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு PF-ஆக வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் சாதாரண வேலை செய்கிற நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து கிடைக்காது. ஸோ இவங்களாவே வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கான ஒரு ரிட்டைர்மெண்ட்கான ஒரு ஸ்கீமை வந்து அவங்க பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்காக மட்டும்தானா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபாதராக இருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து மைனராக இருக்காங்கன்னா அவங்க பேர்லேயே வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் அலோகேட் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்படின்றதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற பணத்துக்கு வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்காது. ஸோ இதில் வந்து ரிஸ்க் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ரிட்டர்ன் வந்து இயர்லி நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும். அதுவும் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு டைவர்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த PPF அக்கௌண்ட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த PPF அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பெர் இயர்க்கு வந்து ₹500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெர் இயர்க்கு 1.5 lakh வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பெர் இயர்க்கு லம்சமாவோ இல்லைனா இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயோ கூட வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அண்ட் இதோட மேக்ஸிமம் லிமிட்டாக வந்து 1.5 lakhs வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. தென் இந்த ஸ்கீமோட டெனர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து 15 இயர்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 15 இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். 15 இயர்ஸில் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். அண்ட் நீங்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 இயர்ஸாக வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ 15 இயர்ஸ் முடியுது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு 5 இயர்ஸ், அதாவது 20 இயர்ஸ் வரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 5 இயர்ஸ், இப்படி வந்து நீங்கள் அடுத்து 5 இயர்ஸாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மோஸ்ட்லி வந்து 7 to 9% வந்து இருக்கும். இது வந்து அப்பப்போ வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ உள்ள கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம்னா இந்த PPF அக்கௌண்ட்டுக்கு வந்து 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா நிறையா பேங்க்கில் உள்ள சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் நிறைய FDயில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ரிட்டர்ன்ஸை விட இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெரிய இயருக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒவ்வொரு இயர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரிட்டர்ன் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் வந்து இதோட டேக்ஸ். இந்த டேக்ஸ் வந்து அண்டர் செக்ஷன் 80C கீழே வந்து இந்த டேக்ஸ் வந்து வரும். இது வந்து எதுக்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து ELSS ஃபண்டு, அதுக்கப்புறம் இந்த சீனியர் சிட்டிசன்ஸோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது மூலமாக என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அதுக்கப்புறமா இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்னுக்கு வந்து நம்ம எந்த ஒரு டேக்ஸுமே வந்து பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த PPF அக்கௌண்ட்டை வந்து நம்மளால் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. பட் ஒரு சில சிச்சுவேஷனில் வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். அதை பற்றி அப்புறமா பார்ப்போம். தென் இந்த அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு ₹100 இருந்தால் போதும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களால் ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். தென் இந்த PPF அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் ரூல்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம வந்து மினிமம் வந்து பெர் இயர்க்கு ₹500 வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாவோ இல்லைனா வந்து ஒரு லம்சமாகவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நாம் வந்து ஒரு இயரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை, சுத்தமாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டீஆக்டிவேட் ஆன அக்கௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஃபைனாக வந்து ₹50 பே பண்ணணும். இந்த ஃபைனோட வந்து ப்ளஸ் அந்த இயரில் நம்ம மிஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தால் அந்த ₹500 மினிமம் அமௌண்ட்டும் சேர்த்து ₹550 வந்து நம்ம பே பண்ணோன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தென் இந்த PPF அக்கௌண்ட்டோட நாமினி டீடைல்ஸ்னு பார்த்தோன்னா, இந்த PPF அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஒரு நாமினியை வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பமோ இல்லை அப்புறம் எப்போனாலும் வந்து அவங்க வந்து நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இப்போ ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்கன்னா அவங்களோட பேரில் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் வந்து இருக்கும். அடுத்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட வித்ட்ராவல் பற்றி பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 15 இயர்ஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த மொத்த அமௌண்ட்டையும் வந்து நம்ம வெளியே எடுக்கணும்னா அது வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து தான் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது, இதில் வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இடையில வந்து நீங்கள் உங்களோட பணத்தை வந்து நீங்கள் எடுக்கணும்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் வந்து 7th இயர் அதாவது 6th இயர் வந்து எண்டிங்கில் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ண முடியும். அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து 50% அமௌண்ட் வரையும் வந்து உங்களால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எங்கேனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ ஒரு பேங்க்கில் வந்து இந்த அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்க, அதை வந்து வேறு பேங்க்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இல்லை உங்களோட பேங்க்லேருந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கு இப்படி எங்கேனாலும் வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எங்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நேஷனலைஸ்டு பேங்க் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்கள்கிட்ட இப்போ நெட் பேங்கிங் இருக்குன்னா அதிலே வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாகவே வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஆஃப்லைனில் நீங்கள் அந்த பேங்க்குக்கோ இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி அங்கே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்புறம் கேஒய்சி பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். தென் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டின்னு வந்து பார்த்தோன்னா, இது வந்து இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்களோட பேரில் ஒரு அக்கௌண்ட்டு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இன்கேஸ் மைனஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களோட நேமில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி என்ஆர்ஐ எடுத்துக்கிட்டோன்னா, என்ஆர்ஐ வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. பட் இன்கேஸ் அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் அவங்க இருக்கப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்து என்ஆர்ஐயாக மாறியிருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். பட் அவங்களால அந்த அக்கௌண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 15 இயர்ஸ் எண்டில் வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அவங்க ஆகணும். தென் இந்த அக்கௌண்ட்டை கொலட்ரலை வச்சு நம்மளால் லோன் எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்மளால் எடுக்க முடியும். இதுக்கு வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னா, நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுலேருந்து 3rd இயர் to 6th இயர் அதாவது 3 வருஷத்துலேருந்து 6வது வருஷம் உள்ள அந்த கேப்பில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கொலாட்ரலை வச்சு உங்களால் பேங்க்கில் லோன் எடுத்துக்க முடியும். அந்த லோனோட மேக்ஸிமம் டெனர் வந்து 3 இயர்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வந்து அவைலபிளாக இருக்கோ அதில் வந்து 25% உங்களால் வந்து லோனாக பேங்க்கில் எடுத்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் செகண்ட் டைம் அடுத்து வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இதுவும் வந்து அந்த 3rd to 6th இயர் அதுக்குள்ளேயே வந்து இந்த 6th இயர் எண்டுக்குள்ளே வந்து நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த லோனை வந்து நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த செகண்ட் லோனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ இயர்ஸில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஆன்லைனில் சில கால்குலேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு கால்குலேட்டர் எடுத்திருக்கோம். இதில் நம்ம மினிமம் வந்து நம்மளால் இப்போ பெர் மந்த்துக்கு வந்து 1000 வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, பெர் இயருக்கு வந்து 12 மந்த்ஸுக்கு 12,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து மினிமம் 15 இயர்ஸே நம்ம வச்சுட்டு இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ 7.1% வந்து வச்சு பார்த்தோன்னா, நம்ம வந்து டோட்டலாக இந்த 15 இயர்ஸ் எண்டில் வந்து 1,80,000 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் நம்மளோட மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்தோன்னா இங்கே 3,25,500 ருபீஸ் கிட்ட வந்து காட்டுது. இது வந்து எவ்ரி இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால இது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஒருவேளை உங்களால் பெர் இயருக்கு வந்து 1.5 lakhs அதாவது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட மேக்ஸிமம் லிமிட் வந்து 1.5 lakhs அவ்வளோ வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, 15 இயர் எண்டில் வந்து இதே 7.1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் டோட்டலாக அந்த 15 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது வந்து 22,50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இதோட மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்தோன்னா 40,68,000 ருபீஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் மட்டும் இதில் வந்து பார்த்தோம்னா 18,18,000 வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.